வரப்போவது யார் என்பதை அறிந்து கொள்ள உலக நாடுகளே ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளன. நாட்டில் உள்ள மிகப்பெரிய நியூஸ் சேனல் நெட்வொர்க்கான நியூஸ் 18 பல்வேறு இடங்களில் செய்தியாளர்களை களமிறக்கி அங்கிருந்து உடனுக்குடனான தகவல்களை துல்லியமாக வழங்குவதற்காக நொய்டாவில் இங்கு ஹப் அமைத்து அங்கிருந்து உடனுக்குடனாக தகவல்களை வழங்கவிருக்கிறது. இந்த சிறப்பு நேரலில் ஜனநாயக தீர்ப்பு 2024 நாம் இணைந்திருக்கிறோம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவில் 64 கோடி பேர் வாக்களித்திருக்கிறார்கள். மக்களின் ஆதரவு ஆளும் பாஜக கூட்டணிக்கா எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணிக்கா என்பதற்கான விடை இன்று தெரியப்போகிறது. 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கவிருக்கிறது. தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி 9 மணியிலிருந்தே முன்னணி நிலவரமானது தெரியவிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை உடனுக்குடன் துல்லியமாக வழங்க நமது செய்தியாளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் களத்தில் இணைந்திருக்கிறார்கள். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நொடிக்கு நொடி அப்டேட்களை வழங்குவதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நமது நியூஸ் 18 தொலைக்காட்சி பிரத்யேக ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது. செய்தியாளர்களுடன் உடனுக்குடன் பேசுவதற்கு முன் இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடக்கம். ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் பலத்த பாதுகாப்பு. தபால் வாக்குகள் தான் முதலில் எண்ணப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். ஒவ்வொரு சுற்றுகளிலும் பெற்ற வாக்கு எண்ணிக்கையை தேர்தல் அலுவலர்கள் அறிவிப்பார்கள் என்றும் தகவல். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையும் இன்று நடைபெறுகிறது. ஆந்திரா, ஒடிஷா மாநில சட்டமன்ற தேர்தலிலும் வாக்கு எண்ணிக்கை. மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையொட்டி டெல்லியில் பலத்த பாதுகாப்பு. நள்ளிரவில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினர். தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பு பணியில் 1 லட்சம் போலீசார். வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார் சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர். வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை உடனுக்குடன் துல்லியமாக வழங்க நியூஸ் 18 தொலைக்காட்சி சிறப்பு ஏற்பாடு. நாடு முழுவதும் கள நிலவரங்களை வழங்க 1000த்திற்கும் அதிகமான செய்தியாளர்கள் களத்தில் உள்ளனர். அமித்ஷா உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா ஆலோசனை. வெற்றி கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை என பொதுச் செயலாளர் வினோத் தாவ்தே விளக்கம். கருத்து கணிப்புக்கு எதிராக தேர்தல் முடிவுகள் சாதகமாக இருக்கும் என சோனியா காந்தி நம்பிக்கை. இந்தியா கூட்டணியின் வெற்றியை கொண்டாட காத்திருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவில் வரலாறு படைத்தது இந்தியா. 64 கோடி பேர் ஜனநாயக கடமையாற்றியதாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் பெருமிதம். தேர்தல் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த உரிய நடவடிக்கை எடுத்தெடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் கடிதம். ஜனநாயக தீர்ப்பு 2024 தொடர்ச்சியாக சிறப்பு நேரலையில் இணைந்திருக்கிறோம். செய்தியாளர்கள் களத்திலிருந்து உடனுக்குடனான தகவல்களை வழங்கவிருக்கிறார்கள். முன்னதாக தற்போது தென்சென்னை மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறவிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் அங்கிருந்து நமது செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது? அங்கு பாதுகாப்புக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? லாவணியா, இன்று நாடு முழுவதும் மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. சரியாக காலை 8 மணிக்கு நாடு முழுவதும் இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ள நிலையில நாம் தற்போது தென் சென்னை மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மையமான அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கிறோம். குறிப்பாக விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, வேளச்சேரி, மயிலாப்பூர், தியாகராய நகர், சோழிங்கநல்லூர் ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு தொகுதி தான் இந்த தென் சென்னை தொகுதி. இங்கு 503 பணியாளர்கள் இந்த வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட இருக்கிறாங்க. ஏராளமான போலீசாருடைய பாதுகாப்புக்கு நடுவில் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு வேட்பாளருடைய முகவர்களும் அவருடைய அடையாள அட்டையை சோதித்த பின்புதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அடையாள அட்டை இல்லாத எவரும் இந்த வளாகத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படவில்லை.
சரியாக காலை 8 மணிக்கு முதலில் தபால் வாக்குகள் அந்தந்த சட்டப்பேரவை தொகுதி வாரியாக எண்ணப்படும். அதற்கு பிறகு 8:30 மணிக்கு இவிஎம் இயந்திரத்தில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். எனவே 8:30 மணியிலிருந்து முன்னணி நிலவரம் தெரிய வரும். இந்த தென் சென்னை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை இது ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்றக்கூடிய ஒரு தொகுதியாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இது தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட ஒரு மக்களவை தொகுதியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த தேர்தலில் அவர் இங்கு பாஜக சார்பில் போட்டியிட்டார். அது மட்டும் இல்லாமல் திமுக சார்பில் சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியனும், அதே போல அதிமுக சார்பில் முன்னாள் மக்களவை உறுப்பினர் டாக்டர் ஜெயவர்தன் ஆகியோர் இங்க போட்டியிடுவதன் காரணமாக இது ஒரு ஸ்டார் கான்ஸ்டுவன்சியா மாறி இருக்கு. இருந்தாலும் தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய 39 தொகுதியிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியா இந்த ஆண்டு இருந்தது. குறிப்பாக 20,23,133 வாக்காளர்கள் இருந்தாலும் கூட இந்த தேர்தலில் 54.17% வாக்காளர்கள் மட்டுமே தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றினர். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா 10,96,026 வாக்காளர்கள் மட்டுமே தங்களுடைய வாக்க செலுத்தியிருந்தாங்க. அந்த நிலையில இந்த வாக்கு எண்ணிக்கை சரியாக 8 மணிக்கு தொடங்க இருக்கிறது. நான் முன்பே சொன்னது மாதிரி விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த தொகுதியில் அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர்ல தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர் சட்டப்பேரவை தொகுதியில தான் 30 மேஜைகள் 30 டேபிள் போடப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மற்ற சட்டப்பேரவை தொகுதியில் 14 மேஜைகள் போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சுற்று வாரியாக இந்த முடிவு அறிவிக்க இருக்கிறாங்க. அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர்ல 23 சுற்றுகளும், அதே போல பாக்கி இருக்கக்கூடிய 5 தொகுதிகளிலும் 17 சுற்றுகளாக தியாகராய நகர் தொகுதியிலும், எஞ்சிருக்கக்கூடிய 4 தொகுதிகளிலும் 19 சுற்றுகளாக இந்த முடிவில் அறிவிக்கப்பட இருக்கிறது. சரியாக 8 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில இப்போதிலிருந்தே முகவர்கள் உள்ளே வர தொடங்கியிருக்கிறாங்க. அதே போல இங்க வரக்கூடிய வாக்கு எண்ணும் பணியாளர்களுக்கு இங்க ரேண்டமைசேஷன்ல எந்தெந்த டேபிள் அப்படின்னு ஒதுக்கீடு செய்து சரியாக 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. 8:15 முன்னணி நிலவரம் தெரிய வரும். லாவண்யா, அதிகம் வாக்காளர் கொண்டிருக்கக்கூடிய மத்திய சென்னை தொகுதி குறித்த விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். தொடர்ந்து இணைந்திருங்க, பேசலாம். இதே போல மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட அந்த வாக்கு எண்ணும் மையமான லயோலா கல்லூரியிலிருந்து நமது செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். தமிழரசி, லயோலா கல்லூரியை சுற்றி என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? வாக்குச்சாவடி முகவர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? லாவண்யா, லயோலா கல்லூரி மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பதிவான வாக்கு எண்ணிக்கை லயோலா கல்லூரியில் நடக்கிறது. இதற்காக இந்த பகுதியில் காவல்துறை பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 445 காவல்துறையினர் 3 அடுக்கு பாதுகாப்பு பணியில் இங்கு ஈடுபட்டிருக்காங்க.